2023ல பல தமிழ் படங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நல்ல படங்களும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சில மோசமான படங்களும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சரி, நல்லதுனா கெட்டதும் இருக்கும் தானே. அப்படிதான் பல நல்ல படங்களுக்கு மத்தியில சில மோசமான மட்டமான படங்களும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கடம்பா கதிர்வேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தியேட்டர் உள்ளார போய் உக்காந்து அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக உள்ளார வந்தோன்னு மக்களை யோசிக்க வச்சு மக்களை சோதிச்சு வெளியனுப்பின மகா மட்டமான படங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆடியன்ஸை சோதிச்சு ஷபானு மூச்சு விட வச்ச ஒரு 5 படங்களை மட்டும் பத்தி பார்க்கலாம். இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்ல பிடிக்காமலும் போயிருக்கலாம். அப்படி ஒரே மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி, இப்ப அந்த படங்கள் என்னென்னட்டு அடுத்தடுத்து நாம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நாம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோகன்ஜி அவர்களுடைய இயக்கத்துல பிப்ரவரி மாசத்துல வெளிவந்த பகாசூரன் படம் தான். மனுஷன் கருத்து சொல்றன்ற பேர்ல ஆடியன்ஸ வதம் பண்ணிட்டாரு. படத்துல சொன்ன கருத்து எல்லாருமே பாத்தீங்கன்னா வரவேற்றாங்க, அதுல எந்த வித தப்பும் இல்லை. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கருத்தை எப்படி சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு. அப்படி சொல்லாம என்னென்னலாம் சொல்ல முடியாதது ஒண்ணு இருக்கோ அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. எல்லா படத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கி இருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு எதுக்கு நாம எதிர்பார்த்தோன்றது இப்ப நாம யோசிச்சா ஒண்ணுமே புரியாது. இந்த மாதிரி சம்பவம்லாம் உண்மையிலே நடக்குதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பொண்ணு அதுல இருந்து எப்படி மீண்டு வராங்க, அதுல இருந்து எப்படி போராடுறாங்கன்னு காட்டுறது தான் விழிப்புணர்வு படம். ஆனா அந்த பொண்ணையே சாவடிச்சுட்டு அதுக்காக பழி வாங்க போற ஒரு கதையை தூக்கிட்டு வந்து இதுதான் விழிப்புணர்வு படம்னு மோகன்ஜி எல்லாரையும் ஏமாத்த பார்த்தாரு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. சொல்ல போனா ஆடியன்ஸை சோதிச்சு பார்த்த வருஷத்தோட முதல் படம் தான் இந்த பகாசூரன். பகாசூரன் படத்தை பார்த்தவங்க யாரும் அரை மணி நேரத்துக்கு மேல உக்காந்து இருக்க மாட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு மேல உக்காந்து இருந்தா அவங்க கண்டிப்பா படத்தை பார்த்து இருக்க மாட்டாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல். கேஜிஎஃப் என்கிற மைக்கேல். கேஜிஎஃப் படத்தை, அதாவது கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 அந்த 2 பார்ட்டையும் பார்த்து அதனால பாதிக்கப்பட்டவன் வெளியில சுத்தினா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் மைக்கேல். நாங்களும் கேஜிஎஃப்க்கு நிகரான ஒரு கேங்ஸ்டர் படத்தை இறக்கி காட்டுறோன்னு சொல்லி தமிழ் ஆடியன்ஸை போட்டு கதற விட்டுட்டாங்க. லோ பட்ஜெட் ரோலெக்ஸ்ல இருந்து கேஜிஎஃப் யாஷ் வரைக்குமே பாத்தீங்கன்னா யாரையுமே விட்டு வைக்கல, பாக்குற ஆடியன்ஸையுமே விட்டு வைக்கல. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ஏன்பா மைக்கேல், நாங்க உனக்கு அப்படி என்னதாயா பாவம் பண்ணோம்? 110 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளார வந்தது ஒரு பெருங்கூத்தமா? அந்த ஸ்கிரீன்ல நடக்கிறது அப்படியே நேர்ல நடந்தா மைக்கேலோட காலில் விழுந்து ஓடிட்டு இருப்பாங்க ஆடியன்ஸ் எல்லாரும். இந்த படத்தினுடைய போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்கும், நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் காட்டின அந்த ஒர்க்கை படத்துலேயும் கொஞ்சம் காமிச்சிருந்தா ஆடியன்ஸ் ஆச்சு கொஞ்சம் நிம்மதியாக படத்தை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நல்லது நடந்திருக்கும்னா, கேஜிஎஃப் படத்தினால பாதிக்கப்பட்ட இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களாச்சு திருந்திருப்பாங்க. அந்த ஒரு நல்லது தான் இந்த படம் மூலியமா கண்டிப்பாக நடந்திருக்கும். தப்பு மறுபடி நீங்க எங்க இந்த பக்கம்ன்ற மாதிரி விஜய் சேதுபதியும் கூட்டிட்டு வந்து பங்கம் பண்ணிட்டாங்க. கேங்ஸ்டர் படம் சொல்லிட்டு கடைசியில லொல்லு சபாவை பார்க்க வச்சுட்டாங்க. இந்த படத்தினால பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ கதை தான். சூப்பர் ஹீரோ இன்னொன்னே ரொம்ப ஏமாந்துட்டாதீங்க, இப்படிதான் பல பேர் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த வரிசையில தான் நம்ம ஆதி நடிச்ச, அதாவது இப்ப ஆதி நடிச்ச அவருடைய வீரன் படம். படத்தோட போஸ்டர் பார்க்கும்போதே தெரிய வேணாமா உள்ளார போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதையும் நம்பி அதையும் பார்த்து ஏமாந்து உள்ளார போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தது தான் அதிகம். சூப்பர் ஹீரோ கதைன்னு சொல்லி குழந்தைங்களை ஏமாத்தலான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அப்படி பார்த்து ஏமாந்த குழந்தைங்க, அதாவது அந்த 90s கிட்ஸ் எல்லாருமே இப்ப வளர்ந்துட்டாங்க, இப்ப ஏமாத்த முடியாது.
செவனேந்தானா போய்க்கிருந்தேன். தமிழ் சினிமாக்கும் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோவே காட்டாம படம் எடுத்தா அப்புறம் எப்படி செட் ஆகணும் தெரியல. வரைக்கும் ஏமாத்தினதெல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் ஒரு சூப்பர் ஹீரோ கதைன்னு சொல்லி ஆடியன்ஸை ஏமாத்தாம இருந்தா போதும். இப்போதான் கையில ஃபிளாஷை விட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் பறக்கிறதுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் மேலேயாச்சு ஆகும். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2 தான். சந்திரமுகி படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆன படம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த சந்திரமுகி படத்தை மறுபடியும் பார்ட் 2 எடுக்க போறோன்னு சொல்லி பி.வாசு அவர்கள் இயக்கியிருந்தாரு. மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2ல நடிக்க போறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்து அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் ராகவா லாரன்ஸ் இந்த படத்துல ரஜினியோட ரோல் பண்ண போறாருன்னு கேட்டதுமே அட போங்கடான்ற மாதிரி தான் இந்த படத்து மேல எதிர்பார்ப்பு புசுன்னு போயிடுச்சு. சரி, இருந்தாலும் இந்த படம் அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சமாச்சு என்டர்டைன்மெண்ட் இருக்காதான்னு நினைச்சு ஏங்கி உள்ளார போனவங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்திலே ஏன்டா வந்தோன்னு யோசிக்க வச்சுட்டாங்க. சந்திரமுகி 2 எடுக்கணும்னு சொல்லி ஆடியன்ஸை கதற விட்டுட்டாங்கன்னு நினைச்சா, ஆனா சந்திரமுகி 2ல சந்திரமுகியே கதற விட்டு இருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் அலற விட்ட சந்திரமுகியை கூட்டிட்டு வந்து சந்திரமுகி 2 எடுக்கிறேன்னு சொல்லி சந்திரமுகிக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு. ராகவா லாரன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரோல் என்னையா சூப்பர் ஸ்டார் மாதிரியே நடிச்சு காட்டுன்னு சொல்லி கொலையா கொண்டுட்டாரு. சந்திரமுகி 2 பார்க்க போனவங்களுக்கு நடந்த ஒரே ஒரு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா கோபாலு யாருன்றத பார்த்துட்டாங்க. அடுத்ததான் நாம ஃபைனலா பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்தி அவர்களுடைய ஜப்பான் தான். இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்த்தி அவர்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்ல படமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கார்த்தி அவர்களுடைய 25th மூவி தான் இந்த ஜப்பான் படம். அது மட்டும் இல்லாம உண்மை சம்பவங்களை வச்சும் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. ஆனா படம் பார்க்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். கார்த்தி படம்ன்றதுனால ஒரு 1/4 மணி நேரத்துல கதை வந்துடும், ஒரு 1/2 மணி நேரத்துலயாச்சும் கதை வந்துடும், இல்ல ஒரு 1 ஹவர்லயாச்சும் கதை வந்துடும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆடியன்ஸுக்கு 2000 years later 2 மணி நேரம் கழிச்சு படம் முடிஞ்சிச்சு வெளியே போங்கன்னு தான் சொன்னாங்க. மொத்தத்துல ஆடியன்ஸ் ஏமாந்துட்டாங்கன்றத அப்பதான் உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த 2023ல பல மட்டமான படங்கள் வந்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல என்னென்ன படம்ன்றத நாம பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நாம மீட் பண்ணலாம்.